கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு பார்க்கும்போது நாம் எல்லாருமே இந்த காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கும்போது நாம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிமையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாம் தேற்றப்படுகிறோம், ஆற்றப்படுகிறோம். அதில் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், யாக்கோபே என்று சொல்லி உன்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்லுகிறார். அந்த வசனமானது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும், அந்த ஏசா யாக்கோபு என்கிற 2 இரட்டை குழந்தைகள் அவர்கள் வயிற்றிலே சிருஷ்டிக்கப்பட்ட போது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. ஆனால் வயிற்றில் என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த சிருஷ்டித்தவர் நான் உன்னை சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் பாருங்கள், அவர் திரும்பவுமாக அந்த அவருடைய பல வகையான வாழ்க்கை பயணத்தில் அவர் வரும்போது அந்த ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்பாக அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், ஏன் சகோதரனை நான் எதிர்கொண்டு போகிறேன், அவன் 400 பேர்களோடு வருகிறான் அப்படின்லாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு பயத்தில், நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னோடு வாரும், எனக்கு உதவி செய்யும் என்னை சொல்லி முழுவதும் போராடி ஜெபிக்கிறார். அந்த இடத்துல யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டது. பார்த்தீங்களா? அந்த இடத்துல சிருஷ்டிக்கப்பட்ட போது யாக்கோபாக இருந்த அந்த அருமையான இந்த சகோதரன் இப்போ ஈசாக்கின் மகன் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறார். இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர். அப்போ அதை உருவாக்குறதுக்கு பாருங்கள், அவர் எப்படி டைம் எடுத்துக்கிறாருன்னு பாருங்கள். சிறு பிராயத்தில் பிறந்தது முதற்கொண்டு 17 வருடம் தன் தகப்பனாரோடு நல்லா வளர்க்கப்பட்டான், அன்பு செய்யப்பட்டான். எல்லா வகையான காரியங்களையும் அவனை நல்ல அறிவுரை கொடுத்து நல்லா வளர்த்தினார். பரிசுத்த ஜீவியத்தில், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உண்மை உத்தவமாக வாடுறதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அவனை உருவாக்குகிறார் ஆண்டவர். சகோதரர் நடுவில் உருவாக்குறாரு. குழியில் போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அடிமையாக ஒரு இடத்துல வேலை செய்யும்போது, சிறைச்சாலையில், எல்லா இடத்துலையும் சங்கீதத்தை சொல்லுது, கர்த்தர் அவருடைய வசனத்தினால புடமிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த இஸ்ரவேலை. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலையும் அவங்க என்ன செய்கிறாரு? உருவாக்கப்பட்டாராமா. சுத்த பொண்ணாக உருவாக்கி தான் பெரிய இஸ்ரவேலாக அவர் மாறுகிறார். அப்போ பாருங்கள், சொன்னது என்ன சொல்கிறார்? உன்னை சிருஷ்டித்தவரும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஒரு கொடுக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷனே எப்படி இருக்குது பாருங்கள். உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் நான் தான், பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். எவ்வளவோ சூழ்நிலை நீ கடந்து வந்த, அந்த இரவு நேரத்தில் தனிமையாக வந்த, கல்லை தலைக்கு கல்லை வைத்து அந்த இடத்துல என்ன செஞ்ச? அப்படியே துக்கத்தால் அப்படியே படுத்திருந்த. அப்போ உனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தேன். இது கர்த்தருடைய, இது பரலோகத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் பேர் கொடுத்தான். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல பரலோக ஏணி அந்த இடத்துல பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துலையே ஆண்டவர் தேற்றுறார். நான் பத்திரமா திரும்பி இந்த இடத்துக்கு நான் திரும்பி என் தாய் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருவேனானால் இந்த இடம், நான் நிறுத்தின இந்த தூணானது கர்த்தருக்கு வீடாகும், நான் எல்லாவற்றிலும் தசம்பா செலுத்துவேன் அப்படிங்கிறார். அப்போ பயப்படாதேன்னு அந்த இடத்துலையே ஆண்டவர், நான் உங்களோட இருக்கிறேன், நீ கோலும் கையுமா போகிறேன்னு நீ நினச்சிட்ருக்கிற, உன்னை 2 பரிவாரங்களோடு நான் அழைத்து வர்றதுக்கு என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். உன்னை நான் மீட்டு கொண்டேன், எல்லா 12 பிள்ளைகளுக்கு நடுவில் நான் தான் உன்னை என்ன செஞ்சேன்? உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான சகோதரனை சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம பேர் சொல்லி ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நிறைய நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் தேவன். ஆகவே நம்ம பேரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லா பேரும். இப்போ சாமுவேலே என்று கூப்பிட்டார், ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ பாருங்கள், எல்லாரையும் நீ என்னுடையவன் அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர், ஒருவேளை நம்ம உலகத்தில் எல்லாருமே நம்ம கைவிட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடையவன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ என்னால் உருவாக்கப்பட்டாய், நான் எங்கே போனாலும் உங்களோட இருக்கிறேன், பயப்படாத, எந்த சூழ்நிலையும் பயப்படாத, எக்ஸாம் ஹாலில் பயப்படாத, வேலை ஸ்தலத்தில் பயப்படாத, உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் நம்மை
தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். வியாதி படுக்கையில் பயப்படாத என்று சொல்லி அருமையான அந்த வசனத்தினால் இந்த நாளில் நம்மளை ஆண்டவர் உற்சாகப்படுத்தினதற்காக, தைரியப்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களை மிகவும் நேசி வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோபை சிருஷ்டித்த தேவன், இஸ்ரவேலை உருவாக்கின தேவன், ஆண்டவரே எங்களையும் அதே போல் ஆண்டவரே எங்கள் தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பாகவே பூமியின் தோற்றம் முதலே எங்களை சிருஷ்டித்து விட்டீர். ஆண்டவரே அப்பா, காலம் அந்தந்த காலங்களில் அந்தந்த இடத்துல இன்னன்னாருக்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அந்த இடத்துல அவர்கள் வாழ்க்கையில் நீர் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே, உருவாக்கினீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர். உமக்கு ஏற்ற பரிசுத்தவானாக ஆண்டவர், உம்மை போல மறுரூபமாக பரிசுத்தமே பரிசுத்தில் எங்களை இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இப்படியே பலத்த கரத்துக்குள்ள எங்களை அடங்கி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நீர் பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொன்ன வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.